भूता विश्ववेदाः स्वस्ति नो साप्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिं ददातु। ओम शांति शांति शांति। पितृत्वमन्ये शान्तापूर्णं देवदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं चरणं प्रपद्ये। बच्चदपदाम्बुजैर्व्यामोहतस्थितिराणि मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणौ प्रपद्ये। वेंकटनाथार्य कविताहरिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। विद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षड्गोपमुनीश्वरं करुणया कौस्यादिति प्रेक्षितं रातश्रीनृसिंहकारजमुनिपादाम्बुजेन्द्रं नान्तिक्षान्ति दयानिधिर्भक्तान्तं श्रीमद्रङ्गसदारियोगमुनिश्रये श्रीमत्श्रीरङ्गपृथिवीश्वर सन्नाथमीन्द्रेण दिष्टं निस्तात्मानं सन्धे नरकर्षयोगिनेत प्रसादात् राज्यश्रीरङ्गकारि प्रभवेदिते प्राप्तलक्ष्मी सिंहास्थानं सकलगुणवीरवीक्षदारिं श्रीरङ्गनाथ सडगोपेतीन्द्रनिष्ठं श्रीनृसिंहचरणैकपात्रं श्रीरङ्गवीर रघुराट सडगोपहृद्यं शान्तिदेति गिरीन्द्रमहं प्रपद्ये। अध्यात्मशास्त्र वेदान्ते श्रीमद्रङ्गसडारि सम्यग्निवरालब्धाकमान्तद्वयं श्रीमद्वीरभूत्वादपादारविन्दाश्रीं श्रीमद्वेददंसदेधिवेदे कारुण्यवीक्षास्वतं सेवे रंगतुरीन सासनसं नारायणं योगिनं वेदांतदेति विहिन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं नारायणाय तुल्यभावचिद्धं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः। ಅದಕ್ಕೆ ವ್ಯಾಖ್ಯಾನ ಈಗ ಕರೀಸ್ವಾಮಿ ದೇಶಾಸ್ತ್ರ ವ್ಯಾಖ್ಯಾನ ನೋಡக்கூடிய ஒரு யுனிவர்சிட்டி ஐடியுடைய நியமனத்தின்படி மாணவர் நண்பர்களுக்கான ஆய்வுகள் போன மாதம் இப்படிக்கு சேகப்பட்டிருந்த இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கணும் வந்து எனக்கு ஒரு குழுவாக இருந்தது. ஸ்ரீமதி அனுபவ பயந்துதான் ஒரு வேலைக்கு பண்ண இருக்கு. இருந்தாலும் நம்மளை எதிர்க்கூடாது அப்படின்ற வாங்கினேன். எந்த விதமான பயமில்லாம புத்தகத்தை முதல்ல ஆரம்பிக்கையே இந்த எண்ணம் தான் என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சந்ததியில பூர்வமான காலட்சேபம் பண்ணி ஆங்கில காலட்சேபம் சாதிச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷை காலட்சேபம் இது நடந்தது. ஸ்ரீபாஷை காலட்சேபம் பூர்வமா கிடையாது. அதுக்கப்புறம் சுவாமியினுடைய சுவாமி கீதா பண்றது சாதிச்சிருக்க. இப்படி அது நடுவுல கூட பிரதி வருஷமும் சுவாமி தேசியம் ஆன உடனே பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதான் அதுல சுவாமி காலை பேசிருக்க. இப்படி இந்த சுவாமி என்ன
ಸ್ವಾಮಿಯ அந்த வாக்கிற்கு நேரத்தால இன்றாலும் வேத பாராயணம் குலத்தோடையும் சரி மதத்தோடையும் நீ அளவு நமக்கு அதுல வயசானவங்க சொல்றோம் இது போது நான் சங்கதிக்காக அநேக வரேன் இந்த கோவில் ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க சுவாமி இருந்தார். அவர் தான் ஐடிங்கிற பிரார்த்திச்சு சாய்க்கணும்னு அப்ப வரைக்கும் கொண்டாயிரம் இடம் இப்படிலாம் ஏதோ நிறைய போறாங்க. அப்படி இந்த கோவில அவர் தான் நிர்மாணம் பண்ணாரு. சரி அச்சல் யாரு அப்படின்னு சொன்னா அவருடைய குமாரன் நாராயணன் இருந்தார். அவர் அவருடைய மாப்பிள்ளை பார்த்து அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீராமன் அவர் முதல்வர் பாடசாலை பாதிப்பு செஞ்சு அதுக்கப்புறம் சௌதரி பண்றது அவர் இப்படி பத்தாம் பாடசாலை அவருடைய சம்பந்தமும் விலட்சமான அங்கே தீபமுடைய டிரஸ்டிகள் இப்போ ஏவி சுவாமி அவருடைய மாமலர் காமராஜர் அவருடைய குமாரன் நந்தினி ஸ்ரீஹரி இவெல்லாம் ரஷ்யா எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கதியை அவர் பண்ண வேண்டியதுதானே ஏன்னா இங்கே இருந்து சாமி கலந்து அப்படி அனுபவிக்கக்கூடிய கொஞ்சம் அதிகம் வித்வான்கள் அதாவது காஞ்சிபுரம் சுவாமி அவங்க வந்து உண்மையா இருந்தால அவன் அவர்களுக்குனால அவருக்கு அதுக்கப்புறம் அவர் சுருத்தாக்கக்கூடிய இன்னொரு அதுக்கப்புறம் வம்சத்துக்கு பக்காளியாக நல்ல வித்வானுங்க அதுக்கப்புறம் பாடசாலையில நீங்க அத்தியாபகராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் அவர்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் அப்படிப்பட்ட அவரெல்லாம் ವಿಶೇಷ சாதிக்கணும்னு அதுக்கப்புறம் சுவாமியை விசேஷ நம்ம ஸ்ரீகாந்த் சுவாமி அந்த கோடை 15 நிமிஷம் 15 நிமிஷத்துல அவர் சாதிக்கணும். எல்லாருமே பெரிய நிறைய சாமி முடியும்
இவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அவ்வளவு இருக்க முடியாது அவ்வளவு காணிகள் இருக்கும் எல்லாருக்கும் சரீரத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் சரீரம் திங்க பண்ணி அடைய நிர்வகிகள் श्रीमान पंचानम पांडुजानम मुगज वदनदौचकृत्येचरं अस्सायन्ददानं मदिरमुलपति कैलन्यामपश्यम् यतं सुवे सरस्वती घोषश्वे भुजमधु वेदमेवाधिवीवति मुखपन्ति सरस्वती नमस्ते एतर्हि भगवतो महापुरुषस्य श्री सत्यनारायणस्य पर्याकृपया पर्वतभंग सदसि विज्ञापनं चिकीर्षितं महलाम् आज्ञा परिपालकेन दासेन तत्र समागतेभ्यः सर्वेभ्यः विशिष्य अस्मदध्यक्ष स्वामिभ्यः तथा शिवनां प्रसिद्ध विदुषां सारसारज्ञानां कुमारेभ्यः अस्मत्सूर्भ्यः इतरेभ्यश्च विशिष्य श्री विल्लिवलं लक्ष्मीनृसिंहाचार्य स्वामिभ्यश्च सुस्वागतां वाचं परिसमर्प्य अधुना किञ्चिदेव यथामति यथावकाशं विज्ञापयामि। पुरो नृसिंहः पश्चात् नृसिंहः इति सर्वत्र अस्मिन् अत्र नृसिंहः अत्र नृसिंहः इति संभैकवर्जम् अधुनापि करीशनूनं त्रैलोक्यमे दुदगिलं नरसिंहगर्भम् அடியேன் விஞ்ஞாபிக்கிறது 40 நிமிஷத்துல முடிச்சுடுவேன், மேப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு சௌகரியம் பண்ணியிருக்கேன். அடியேன் முதல்ல ஒண்ணு சொல்லிட்டு போற அதே எல்லாம் அடங்கி போயிடும். ஆனாலும் கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லலைன்னா அடியேன் செய்நன்றி மறந்தவன் ஆயிடுவேன்னு ஒரு சந்தேகம். அதனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடியனுக்கு அனுமதி தரும். 1967 அடியனுக்கா அண்ணா மதுரையில எழுந்திருந்தார். அப்போ அம்மாள் சரசு அதுக்கு வில்லிவல சுவாமி எழுந்துட்டு வந்து ஒரு போஸ்டர், பல வேற ஒன்றும் கிடையாது, போஸ்டர் தான். சுவாமி உடனே வரையன்னு சாதிச்சிட்டார். அந்த கார்டுல என்ன பண்ணார் பெரிய சுவாமி, அந்த கார்டுல நான் ரயில்ல வந்து சேர்ந்து விடுறேன் அப்படின்னு எழுதிட்டார். நாங்க முன்னாடியே சுவாமிக்கு கூட சன்னதிக்கு முன்னாடி தேசியன் சன்னதி இருக்கு, அங்க சுவாமிக்கு எல்லா வித வசதியும் பண்ணப்பட்டிருக்கு தகவல் கொடுத்தது அண்ணா கட்டதான். இப்ப அண்ணா என்ன சாதிச்சார், அப்புறம் சுவாமியை தனியா இறக்கி விடக்கூடாது, நீ போய் அழிச்சு மொழி அங்க கொண்ட விட்டு வரணும், அதனால ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சாதிச்சார். எந்த ஸ்டேஷனுக்கு? ரயில் ஸ்டேஷன். ரயில்ல வரையன்னு சுவாமி ஒரு குறிப்பிட்டா கொடுத்துருக்காரு. 3 ரயில் போறது, திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், அந்த காலத்துல தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். எதுல போறதுன்னு கேட்டேன். முதல் வண்டியில போய் காத்துட்டு ஏன்னா முதல் வண்டிக்கு போயிட்டேன். அது 7 மணிக்கே வந்துடும். 7 மணி வந்தா அங்க போன அப்புறம் தான் ஒரு விஷயம் புத்தியில போயிட்டு 2-3 வாசல். சுவாமி எந்த வாசலாலும் வெளில போவாருன்னு தெரியாது. நாம் அடியே ஒரு பக்கம் கொஞ்ச நாள் நிற்கும் வண்டி மதுரை ஜங்ஷன். இப்படி வந்து அந்த வண்டி கிளம்பி எடுத்து சுவாமி 7ல அடுத்தபடி சரி அடுத்த வண்டி காத்துட்டு இருந்தேன். அது 1 மணி நேரம் கழிச்சு வரும். இது 7 மணி, அது 8 மணி. அதுலயும் சுவாமி பிடிக்க முடியல. செல்போன் அந்த காலத்துல கிடையாது, 67ல சொல்றேன். அப்புறம் 3வது ட்ரெயினும் வந்தது. 3 ட்ரெயினையும் பார்த்துட்டு நிச்சயமா சுவாமி இறங்கல அப்படின்னு நினைச்சிருந்தாலும் ஒரு கால் இத்தனை வாசல்ல வேற வாசல் வழியா சுவாமி எழுந்திருக்கலாம்னு தேசிய தரத்துக்கு போனேன். அங்க போனா 7 மணியில் ரயில எழுதிருக்காரு சுவாமி. 7 மணியே எழுதி தீர்த்தாமாடி அவர் அனுஷ்டானம் பண்ணி தழுகி ஆகி அனுயாகம் பண்ணிட்டு இருக்காரு. சுவாமி எழுந்து கையிலம போறாரு. அவ்வளவு பார்த்து இன்னும் பொறாமையா இருக்கு. அவ்வளவு வேகமா நான் அப்படியே அடிக்கடி சாய்ப்பார். தமிழ்நாடு அவ்வளவு வேகமா ரொம்ப பட்டுவா காரியம் பண்ணுவார். சுவாமி கையிலம போயிட்டாரு. அதனால இவர் உபச்சரிச்சு ஐஷ்மோன்னா அவர் தெரியும். ஆனா நல்ல வேலை அங்கிருந்து அர்ச்சகர் வந்து அப்பா கிட்ட சவாஷனானவர். ஆனா கவனிச்சுட்டு எல்லாம் கொடுத்தாரு சுவாமிக்கு.
ஒரு ஏதோ குழம்பு தான் போட்டு குழம்பு பண்ணி சாப்பிட்டோன்னே சீக்கிரம், அதாவது 10 மணி ஆயிடுச்சு. அவரு கையெலம்ப போனாரு. அப்ப திடீர்னு ஒரு புத்தி தோணிச்சு. அந்த எச்சலையில எடுத்து தூர போட்டு கையில எச்ச பரட்டு. அப்படி எச்ச பரட்டுல சுவாமி கிட்ட, நீ எச்ச பரட்டுற, சோப்பு உடம்பு பாரு, இல்ல எச்ச பரட்டு. அந்த சோப்பு உடம்பு வார்த்தை சாதிச்ச சோப்பு உடம்பு, நீ எல்லாம் சோப்பு உடம்பு சகப்புங்கிறதுக்கு இந்த தொண்டை மண்டலத்துக்கார சொல்லுவா, நீ சகப்பு உடம்பு, நீ எல்லாம் எச்சப்பட கூடாதுடா, எச்சப்படாப்பா அப்படின்னா, சரி இது மாதிரி எழுத்து வைக்காதுக்கிறேன், அங்கேயே ஆத்துக்கே அழுகணும்னு நான் குருசிக்கே ஒண்ணு பிரார்த்திச்சேன். சரி மத்தியானம் சாசு கழிச்சே பார்த்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் நேற்றுக்கு சீக்கிரம், நேற்று ராத்திரி சாப்பாடுக்காக சீக்கிரமே பண்ணிவிட்டேன் அப்படி. அந்த எச்சப்பரட்டி எல்லாம் மட்டும் அங்க போயிட்டேன். அண்ணாட்ட வைக்க ஆரம்பிச்சேன், உனக்கு எப்படி இவ்வளவு நல்ல புத்தி வந்ததுன்னு கேட்டேன். நீ பண்ண காரியத்துல இன்னைக்கு பண்ணிருக்கிற இந்த காரியம் இருக்கு, இது உனக்கு அவ்வளவு ஸ்ரேயஸ். அந்த பிரம்மவித்துடைய எச்சல் இலைய பெறட்டு உனக்கு ஸ்ரேயஸ். சன்னத்திற்கு தவாக்கியாதி பவிஷ்யோக்கியதான், உனக்கு நல்ல புத்தி வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி அண்ணா அவ்வளவு நாள் பாராட்டியாச்சு. எச்ச திடீர்னு ஒண்ணே எச்ச பரட்டி 2வது சுத்தி மணிக்கு பார்த்துருந்தார் சுவாமி, தேவையெல்லாம் பண்றான் சரியா. அதுக்கப்புறம் அந்த அனுகிரகத்துல அடியேனுக்கும் எது இந்த கூட்டில உட்காந்து உபன்யாசம் பண்ற மாதிரி எத்தனையோ பேர் அனுகிரகிச்சிருக்கா, மறக்கவே முடியாது. அவர் தான் முதல்ல பாஷ்யத்துல பரீட்சை பண்ணார். பரம தயாளு, அவரு சொல்லி கொடுத்தா மரத்துக்கு கூட திறக்க வந்துடும் சொல்லுவாப்பா, அப்படி புரியா சாதிப்பார். அடியேன் கூட கவுனஸ்டே நாத்மசப்தாத்த கொஞ்சம் தடுப்பாரு. எனக்கு கவுனா என்ன கவுனா தடுப்பாடுற, அந்த மரம் விழா பாக்குறதுன்னு சொல்றான் இல்லையா, செட்டா எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவு அனுபவம் இருக்கு அந்த சுவாமிகிட்ட. 2-3 விஷயம் ஒரு உபன்யாசம் பண்ணணும். அன்னைக்கு மத்தியானம் அண்ணா பிரார்த்திச்சார், சுவாமி சாச்சார் நாளைக்கு பண்ணலாம், வாக்கியார்த்தம்னா பூர்வாலும் பண்ணிடலாம், உபன்யாசம் அப்படிங்கிற பொறுப்பு ஜாஸ்தி, அதனால நாளைக்கு பண்றேன், அது கத்துணும், ஒழுங்கா பார்த்து சொல்லணும் அப்படி நிறைய சுவாமிகிட்ட இந்த அனுபவம் நிறைய பெற்றிருக்கேன். அதனால அந்த சின்ன ஸ்லோகம் இந்த என்ன விஷயம் இருக்குன்னா, நலோபாக்கியானத தமயந்தி கஷ்டப்படுற, அவன் விட்டு போயிட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்க பெரியம்மா வாத்துக்கே வந்து சேர்றாவோ, அவளுக்கு பெரியம்மாவுக்கிட்ட தன் அடையாளம் காட்டிக்க இஷ்டம் இல்லை. பெரியம்மாவுக்கு அடையாளம் தெரியல சின்ன வயசுல பார்த்து. அங்க ஏதாவது வேலை கொடுக்கணுங்க, அவன் சொல்றா பிராமணால் எச்சல பெருட்டுவேன், வேற ஒன்றும் என்ன வேலைக்காரியை வச்சுக்கோ, பிராமணாளுக்கு பரிமாறுவேன், நெய் சேர்ப்பேன், அவா எச்சலை மட்டும் பெருட்டுவேன், வேற காரியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கா. அப்போதான் அண்ணா சாட்சி அவ எச்சலை பறக்க அவளுக்கு கொண்டு அதை வச்சுதான் இதை பண்ணினேன். அதனால அந்த ஸ்லோகத்தோட ஆரம்பித்தே கிஞ்சனாச்சாங்கமேஷ கருணாமவாப்தகா கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ஷாமிலின்னு கோபம். தாசோத்யவர்த்தே புதமத்யகன்யா லக்ஷ்மி பலாரண்ய புதம் தமிழே. அந்த லக்ஷ்மி பலாரண்யம் வில்லி பலம்னு அர்த்தம். வில்வ பலம் வந்து லக்ஷ்மி பலம், தாயாருடைய பலம் காடு. அந்த காட்டுல வில்லி வனத்துல அவதரிச்சு வில்லி வனம், வில்வ வனம்ங்கிறது வில்லி வனம்னு ஆயிடுச்சு. அப்படி லக்ஷ்மி பலாரண்யத்துல அவதரிச்ச அந்த மகானை வழங்குகிறேன். தமயந்தி விதத்துல ஒரு அங்கம் பண்ணதுக்கே எனக்கு இவ்வளவு பலன் கிடைச்சது, அப்படியே ஒரு நன்றி. அதுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த உட்தலைப்புகள் சொல்லிட்டேன்னா போயிட்டு எல்லாம் இதுன்னு அர்த்தம். இதை மட்டும் சொல்ல வேண்டிய இந்த அதிகாரத்துல 27 தலைப்புல அடக்கி சொல்லலாம். முதல்ல அச்சேதன லட்சணம் சாதிக்கிறார், அதுக்கப்புறம் திரிவீத அச்சேதன நிரூபணம், அவைகளுக்கு எது பொதுவான லட்சணம் அதை சாதிக்கிறார். அப்புறம் திரிகுண நிரூபணம் பண்ற. சில பேர் பின்னாடி சொல்றாங்க, கொஞ்சம் அதுக்கு அவகாசம் இருக்கும். அதனால இது திரவியம் என்றும் சில பேர் கருத்து சொல்றான், இது குணம்தான் என்று சொல்லி அந்த திரிகுண நிரூபணம் பண்றார். அதுக்கப்புறம் அந்த திரிகுணத்துல சத்துவம் ரஜஸ் தமஸ் சத்துவத்தை நிரூபிக்கிறார், அப்புறம் ரஜோகுணத்தை நிரூபிக்கிறார், அப்புறம் தமோ குணத்தை நிரூபிக்கிறார், அப்புறம் திரிகுணம் என்ன காரியம் பண்றது அப்படின்னு விஷயம் சாதிக்கிறார். இந்த அடிப்படையில சாத்திகாதி புராணத்தை பத்தி ஒரு பேச்சு வருது. அந்த சாத்திகாதி புராண விபாகத்தை பத்தி சொல்றார். திரிகுணம் மாதிரி அடையக்கூடிய திரிகுணத்துல விகாரித்துவத்தை சொல்றார். தமஸ் எப்படி லயம் அடைகிற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, அது கொஞ்சம் தமசு லயப்பிரகாரத்தை சாதிக்கிற சுவாமி தேசிகன். அக்ஷரம்னு ஒண்ணு சொல்றோம், அது என்ன அப்படின்னு விடுக்கிறார். ஏதாலும் இது ஆன ஒண்ணு அது கேட்கறது எல்லாருக்கும் அவருக்கு அதான் முக்கியம். அப்புறம் மகதத்துவத்தை நிரூபிக்கிறார், மனசை பத்தி சாய்க்கிறார்,
இந்திரியங்களுடைய பிரவೃತ್ತಿ அப்படி ஒரு தலைப்பிட்டு சாய்க்கிறார். அகங்காரத்தை நிரூபிக்கிறார். இந்திரிய விஷயத்துல வேதாவேதவாதிகள் ஒரு பட்சம் வச்சிருக்கான், அது தப்பு, நிரசனம் பண்றார். இந்திரியங்கள் பிரதிக்ஷேத்திரம் ஒவ்வொரு சரீரத்துக்கும் வேறுபட்டது அப்படிங்கிற சாய்க்கிறார். தன்மாத்திரம்னா என்ன அடிக்கடி நாம் சொல்றோம், அதையும் சாய்க்கிறார். தன்மாத்திரத்தை நிரூபிக்கிறார். பஞ்சபூதங்களை பற்றி தெளிவா சொல்றார். பஞ்சீகரணம்னா என்னன்னு வியாக்கியானம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் நமக்கு தெளிவா. ஆகாசமில்லை பூதங்களை நிரூபிக்கிறார். அந்த பூதங்களை என்ன வேலை செய்யறது, பூதங்களுடைய காரியத்தை சாய்க்கிறார். இந்த திரிகுண விஷயத்துல வேற கருத்துக்கள் இருக்கு, அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து நிரசனம் பண்றார். இந்த பிரகிருத்தியாதி தத்துவங்களுக்கு ஏற்ற சுருக்க அப்படியே சுருக்கமா இருக்குது. இது யாரா செய்கிறார், என்ன தாத்பரியம் சாய்க்கிறார். காலம் ஒரு தத்துவம் உண்டா இல்லையா, இல்லதான் எம்பெருமானாரே இல்லைன்னு சொன்னார்னு சோமாசி ஆண்டார் சிஷ்ய பரம்பரை சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன காலம் ஒத்துக்க வேண்டிய விஷயம், காலத்தை இருக்கிறார். கடைசியா சுத்த சத்துல இருக்கும் 27 முடிஞ்சு போச்சு. இப்ப சுத்த சமாரி 27 இனிமே எது விட்டாலும் கவலை இல்லை. என்னென்ன சொல்லப்பட்டது இதுல முதல்ல ஒரு பாசம் தேசியம் ஒன்னொரு கிரந்தங்களும் ஒரு மாதிரி பண்றாங்க. ஸ்ரீமத் ரகசியத்தை சார்ந்த ஒவ்வொரு அதிகாரமும் தொடக்கத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கும், கடைசியில ஸ்லோகம் பாசனம் ஸ்லோகம். பரமபத சோபானம் வந்ததுன்னா ஸ்லோகம் இருக்கும், ஒரு கட்டளை கழுத்துல பாசனம் ஆரம்பத்துல இருக்கும், அப்புறம் கடைசியில ஒரு எஞ்சிய கையில் ஆசையை விட்டுரும். அப்படியே எல்லா அதிகாரத்துக்கும் போயிட்டு பரவாயில்ல அப்படி வரும். இந்த பரமதமகத்துல மட்டும் அப்படி பண்ணு, ஒரே முதல்ல ஆரம்பத்துல சொல்ல சில அதிகாரங்களுக்கு மட்டும் மொழியில சொல்லணும். இது எல்லாம் நாம் தமிழ் வாழ்கிறான், தமிழ் பாட்டுலாம், சமஸ்கிருத ஸ்லோகம் வைக்கல. கடைசியில பூர்த்தியில சமஸ்கிருத ஸ்லோகம் அப்படி பண்ணிருக்காங்க. அதுல அந்த காலத்துல பிரச்சண்ட தமிழறிஞர்கள் நிறைய போராடி இருக்கான்னு தெரியும். அது முதல் பாட்டு இந்த அதிகாரத்துக்கு, நாட்டியலும் வகை நம்மை அளித்தவர் நல்லருளால் பாக்கியமேந்தி பரநடியார் திறம் பார்த்ததற்பின் தாக்கியல் தங்கள் தலைமிசை தாக்கி தனிமறைதான் போக்கியம் என்றதனில் பொய் மதங்களை போக்குவமே என்று பாசுறோம். இதுக்கு சுவாமி தேசிகாசிய பிரகாஷ்ல அவர் ஒரு தொடக்க அதிகாரத்துக்கு இந்த குறத்தீர தன் வியாக்கியானத்துல ஸ்லோகம் இருக்கிற போதில் தேசிகாசிய பிரகாஷ்ல அசிதோ பூத்வாபி அசித திஷாரே கரோமி வீர்த்திமிக யஸ்மாத் அந்தரபூவம் தேசிக சரணீய ரேணுகனே என்று ஒரு தாதா ஸ்லோகம் செய்கிறது. கீதி ஸ்லோகம். அசித விசிஷ்டோ பூத்வாபி, எனக்கு அச்சித்துக்கு வாழ்க்கை கிடையாது. தேசிகாசிய பிரகாஷ்ல சுவாமி சாதிக்கிறார் அதிகாரத்துக்கு தொடக்க ஸ்லோகம். அப்படி இருந்தாலும் ஏன் சுவாமி இந்த அதிகாரத்தை சொல்ல வந்தீர், கருணாகரன் சொல்றான், நீ ஏன் சொல்ல வந்தீர் அப்படின்னு கேட்டா, யஸ்மாத் அந்தரபூவம் ஒரு காரணம் இருக்கு. தேசிக சரணீய ரேணுகனே, தேசிய திருவடிக்குள்ள நானும் உள்ள மாட்டிட்டேன். அஜித் அதிகாரேஸ்மின் திருத்தீயே பகு விஸ்திருதே பிரமுத்ரா தியாகமாந்தாரியா பிரதிவாதி நலாவளின். இதுல தேசியன் எதிராளிகள் இத சாதாரண தாமரை கிட்ட நெசிக்கிறார். பகு விஸ்திருதமான அது பெரிய அதிகாரம். அடையணும் அவ்வளவு சுலமா 27 தலைப்பு சொல்லிட்டேன்னா அந்த புத்தகத்திலேயே 80 பக்கம் இது. அப்ப பெரிய, அதுவும் சுவாமி நிறைய உபாதனம் பண்ணிட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உபாதனம் பண்ணி எப்படியாவது கொண்டு வரணும் பாடுபட்டேன். அதனால இந்த 2 ஸ்லோகத்தை சொல்லி இந்த பாசுரத்தை சமஸ்கிருதத்துல வியாக்கியம். அதைவ மதஸ்தாதி ஜீவ தத்துவம் நிரூபிய அனந்தரம் அச்சித் தத்துவம் நிரூபயிஷ்யன் பூர்வோத்தரையோகோ சங்கதிமாக நாக்கியலும் நிதி பிரதம காதே. ததர்த்தஸ்து முதல் பாட்டுல போன அதிகாரத்துக்கு இந்த அதிகாரத்துக்கு நடுவில் உள்ள தொடர்பை சாதிக்கிறான். போன அதிகாரம் ஜீவ தத்துவாதிகாரம், இப்போ அஜித் தத்துவாதிகாரம். அங்க சுவாமி தேசிகனுடைய செய்த ஸ்லோகத்துக்கு சம்ஸ்கிருத வியாக்கியானம். இது சரளமா இருக்கும் பாருங்க. பாட்டிய சொல்லுங்க, மந்தபதியின் அஸ்மா ஜிஹ்வயா சம்யகி சாஸ்திரார்த்த விவகார குசலான் கிருதவதாம் பிராச்சாம் ஆச்சாரியாணாம் கிருபயா கிருதார்த்த பாவ
भगवत शेषदैकरस जीवस्वरूपम पूर्वम निरूप्य इदानीं शुष्क तार्किक मस्तके प्रकृत्य तार्किक मस्तके प्रकृत्य तलबंडेल अडिच्चि प्रमाणेषु प्राथम्यं प्राप्तया श्रुत्या भोग्यत्वेन उक्त अचित्तत्व विषये परेषामाशयं पराकरिष्यामः गंभीरமா சாய்க்கிறார் மந்தமதி நாங்கெல்லாம் ஆனா நாங்க ஒரு விஷயத்த எங்க நாக்கால சொல்லுபடியா பண்ணிட்டோம் விஷயத்த மனசுல வாங்கிக்கலாம் வெளில சொல்றது காட்டு எவ்வளவு விஷயம் இப்பெல்லாம் வாசிக்கிறோம் சுவாமி பாட்டதீபி எல்லாரும் உட்காந்து விஷயம் புரிஞ்சிடும் ஆனா திருப்பி அதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கேற்ற வயசு கிடையாது அதுக்கேற்ற ஒத்து பண்ணணும் இல்லைன்னா ஸ்லைடு போதும் அப்படிப்பட்ட எங்களை கூட வாக்கால சொல்லும்படியா பண்ணிருக்கலாம் பூர்வாச்சாரியர் தேசி சாய்க்கிறார் எங்க சாஸ்திரார்த்த விவகார குசலான்னு சொல்லுவா சாஸ்திரார்த்த விவகாரம் பண்றது நம்ம திறமை உள்ளவர்களா செய்து போன ஆச்சாரியர் பூர்வாச்சாரியர்கள் அவருடைய கருணையால நன்றி உள்ளவர்களால் பாவத்தை அடைந்த நான் பகவானுக்கு சேஷத்தைக்கரசனா இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபத்தை முதலே நிரூபிச்சு இப்போ வரட்டு தர்க்கம் பண்ற தலைமண்டையில குட்டி ஆச்சாரியா சொல்லி வேதத்து பிரமாணங்கள்ல தலை சிறந்த பிரமாணமான வேதத்தை அழிவொன்றி போக்கியம் என்று சொல்லப்பட்ட அஜித்தத்தை பற்றி மற்றவர்களுடைய உணர்வெல்லாம் தூரடிச்சு அர்த்தத்தை சொல்லும் அதுவும் சரி பெரிய விஷயமா இதுன்னா இங்க அவர் ஒரு தமிழுக்கு ஒரு விஷயம் செய்ய போற போக்குல பாட்டுல தாக்கி தனிமறை தான் இருக்கு தனிமறை தான் தான் ஒரு அங்கேயும் இருக்குது தனிமறு வேதம் தான் சொல்றது அப்படின்னு ஏவகாரம் பண்ணிட்டா சரிப்பட்டுறது வேதம் சொல்றது அதை வச்சு மற்றவாலும் சொல்றான் அந்த தான் சுவார்த்தம் தனிமறை சொல்றது அந்த சுவார்த்தத்துக்கு ஒரு அர்த்தம் கிடையாது அர்த்தம் கூட போற போக்குல சுவாமி நது ஸ்ருதியே வைத்தியத்தா வேதம் தான் சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை வேதம் தான் அர்த்தம் ஆக சாய்க்கிறார் இது மறைதான் நித்தியத்திர தான் இதி அவ்வியம் பிராதிபதிகார்த்தே ஏவ பவதி ததாச்ச ஸ்ருதிரீத்யேவ அர்த்தா ந ஸ்ருதிரேவ இத்தியர்த்தா ந கிரஹீதவ்யனாக போறமக்கு போயிட்டார் அப்புறம் ஒரு பெரிய அனபாய பிரபையில் இந்த இடத்துல ஒரு விஷயம் கம்பேரிசன் பண்ணிக்கலாம் பௌத்த வைசேஷாதிகள் எல்லாம் பரமாணு காரணவாதம் பண்றவா சாங்கியர் பிரகிருதி பிராகிற போக்கிய தத்துவத்தை ஒத்துண்டு இருந்தாலும் சிட்டி கிரமத்திலையும் சத்வாதி குண விஷயத்திலையும் பிரேரிதாவே வேண்டான்னு சொல்லப்பட்ட ரூட்ல போடுவா ஜட பிரபஞ்சமே போயின்னு சொல்லக்கூடிய அத்வைதி காலம் நித்திய விபூதி வேலை உள்ளபடி கொள்ளாத பல பேர் இந்திரியங்களை பௌத்திகம்னு சில பேர் சொல்லிவிட்டா அதிகப்படி குணாதிகளை கல்பனை செஞ்சிருக்காங்க அதெல்லாம் இல்லாத அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த மதங்களை பொய் மதங்கள் ஜெயிச்சிருந்தாங்க அதாவது பிரமாணானுகுணமா இல்லை இப்போ இந்த பாட்டு ஆயிட்டு ஒரு கிரம விசாரம் பண்ற சின்ன விசாரம் பண்றதுங்க ஏதம் நித்தியமே வாசம் நாதபரம் வேதிதவ்யம் கிஞ்சித் போக்தா போக்யம் பிரேரிதாச்சபத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமே ஸ்ருதி இது ஸ்வேதாஸ்வத்திலிருந்து அங்க ஒரு கிரமம் இருக்கு போக்தா போக்யம் பிரேரிதா போக்தான நம்மள என்ஜாய் பண்ற ஜீவாத்மாக்கள் போக்கியம்னா நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு அனுபவிப்பதற்கு கொஞ்சம் ஆங்கிலம் வந்தால் மன்னிக்க வேண்டும் அது கொஞ்சம் வந்து அப்படி பழக்கிறார போக்கியம் எப்படின்னு சொன்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்கள் நல்லா போக்தா அனுபவிக்கிறான் பிரேரிதா அந்த அனுபவத்துல மூட்டி விடுறவன் இந்த மூன்றும் தெரிஞ்சுன்னா போறோம் எல்லாம் இதுதான் இருக்கு இப்போ இந்த கிரமத்துல போக்தாவை முதல்ல ஜீவாத்மாவை பத்தி விசாரிச்சுட்டு அப்புறம் போகியமான அச்சேதனத்தை பத்தி விசாரிச்சுட்டு அப்புறம் பிரேரிதாவை பத்தி சொல்றோம் ஸ்ருதி பரமத பங்கத்தை சுவாமி தேசியன் அதுதான் பின்பற்றி முதல்ல சேத்தனாதிகாரம் சேதன தத்துவாதிகாரம் அப்புறம் அச்சேதனத்துவாதிகாரம் அப்புறம் பரதத்துவாதிகாரம் அப்படிதான் சாய்க்கிறேன் இது நியாயமா ஏன்னா போக்தா போக்கியம் பிரேரிதா பத்வா சுவாமி தேசிகாசிய பிரகாச சாதிக்கிறார் போக்தா போக்கியம் பிரேரிதா பத்வா இது சௌத கிரமாத் லௌகிக அச்சேதன சேதன பிரதிபத்தி கிரம பாதேன பிரதம பிராப்த ஜீவ நிரூபணானந்தரம் அஸ்ய அச்சேதன நிரூபணஸ்ய பிரசங்கா அச்சேதன கட்டுக்கு முன்னாடி தெரியுது ஒரு பகுதி
ஸ்ரௌதத்துல வேதம் தான் இந்த கிரமத்துக்கு போக்தா போக்கியம் பிரேரித்தானே. அதை விட்டுட்டு நீ முதல்ல அச்சேதனத்தை சொல்லி கண்ணுக்கு தெரிய புலப்படுற, அப்புறம் ஜீவனை சொல்லி அப்புறம் பரமாத்மாவை சொன்னா சரியா இருப்பார். சௌத கிரமத்தையே விட்டுக்கணும். ஏன்னா வேதாந்தமே இப்படிதான் பண்ணிருக்கு. ஆனா அந்த வியாச பகவானே ஈக்ஷத்ததிகரண அதிகரண யோகம் இவ அச்சேதன நிரூபண ஆனந்த் தெரிஞ்சமேவ சேதன நிரூபணத்தை யுக்தமிக்கு அபாயுக்தமிக்கு எவ்வளவு ஒரு கட்சி. வியாச பகவான் பண்ண அப்படி போக வேண்டியதா நீங்க ஒரு வேதத்தில் ஒரு கிரமம். அப்புறம் முதல்ல அச்சேதனம் பிரம்மமா இருக்க முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் சேத்தனம்னா சேத்தன விஷயம். அப்படி நீங்களும் முதல்ல அச்சித்தத்துவாதிகாரம் பண்ணி அப்புறம் சேதன தத்துவாதிகம் பண்ணிக்கணும். அந்த கிரமம் தானே சரியாகும். வேதாந்த தேசியம் தாங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஸ்ருதி கிரமத்தை அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லையே, அதுல எடுத்தோடனே சொல்ல வேண்டியது போக்கியம் தான் நம்ம பண்படும் அப்படின்னு கேட்டான். ஒரே பதில் சொல்றாரு. வேதம் சொல்லிப்பா அசைவ அஸ்யாபி கிரமசிய பிராமணிகத்துவ அபிஷேகம். அதுவும் பிராமணிகம், இதுவும் பிராமணிகம். உனக்கு இது பண்ணா அதையே பண்ணலன்னு கேட்ப, அத்தை பண்ணா இதையும் பண்ணேன்னு கேட்பேன் அப்படின்னு கொஞ்சம் அடிச்சுட்டாரு. ஆனா தேசியனை 2 வழியும் பின்பற்றிருக்காரு. அவர் என்ன பண்ணார்? தத்துவமுக்தாக ஜெகத்ரவியசரம், அப்புறம் ஜீவசரம், நாயகசரம், புத்திசரம், அத்திரவியசரம் பண்ண நியாய சித்தாந்தம் ஜெகத்ரவிய பரிச்சேதம், ஜீவ பரிச்சேதம், ஈஸ்வர பரிச்சேதம், நித்திய விபத்தி பரிச்சேதம், புத்தி பரிச்சேதம், அத்திரவி பரிச்சேதம். இங்கே சேதன தத்துவத்திலே சிந்தனாதிக்கு அவா சொல்ல போறான். அங்கேயும் சேதன தத்துவத்தை நிரூபிச்சு அச்சேதனத்தை நிரூபிச்சு ஈஸ்வரன் ரகசியத்திலே சாரத்திலையும் பரம இதை கையில போயிருக்காரு. ஏன் அப்படி போயிருக்காரு கேட்டா, இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இது போய் சண்டை போட்டுக்காரு. ஏதாவது சௌகரியம் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் போக்தா அப்படின்னு சொன்ன சேத்திர வர்க்கத்தை பத்தி பேசி ஆயிடுச்சு. இப்போ போக்கியத்தையே உடைய அச்சித்தத்துக்கு சொல்லும் போதும் மூலத்தான் சொல்லக்கூடிய சர்வரியந்திரம். அச்சேதனம்னா என்னன்ற சர்வரியந்திருத்தம் அன்றைக்கு போக்திருத்தம் உண்டாகையாலே போக்தா என்று சுதி சொன்ன சேதன வர்க்கத்தை நிரூபித்தோ. அது ஒரு இது கொஞ்சம் போட்டாரு. நீ போக்தான்னு சொல்லிய போக்தா அப்படிங்கிறது யாருக்கு போக்தாங்கிற யாருக்கு இருக்கும்? ஜீவாத்மா முடியுமா? நாராயண போக்தா இல்லையா? பிரேரகத்துவ போக்திருத்தங்கள் 2 அன்றைக்கு போக்கியத்துவம் உண்டாகையாலே போக்கியம் என்று சொன்ன அச்சேதனத்தின் படியை சொல்கிறோம். அச்சேதனமாவது யாதிருத்தம் இல்லாத வஸ்தூர் மூலம். சுவாமி வில்லிவர சுவாமியுடைய வியாக்கியானம். ನಾನು ಭೋಕ್ತಾ ಭೋಗ್ಯಂ ಪ್ರೇರಿತಾಲಂಚಿತ್ಯತ್ರ ಪದತ್ರಯೇಣ ಕ್ರಮಾತಿ ಚೇತನಾಚೇತನ ಈಶ್ವರ ಪ್ರತಿಪತ್ತಿಗೆ ಅಯುಕ್ತ. ನೀನು ಭೋಕ್ತಾ ಭೋಗ್ಯಂ ಪ್ರೇರಿತ ಅಂತ சொல்லி சேத்தன அச்சேதன ஈஸ்வரனை ஒன்றும் சொல்ற அதே சரியில்லை. ஏன்னா போக்திருத்துவ ஈஸ்வர சாதாரணேன போக்திருத்துவம் ஜீவனுக்கு இருக்கு, ஈஸ்வரனுக்கு. அப்புறம் என்ன போக்திருத்தம் ஈஸ்வரனுக்கு போக்திரு ஜீவனுக்கு மட்டும் இருக்குதா? ஏன் சொல்றேன்? போக்கியத்துவ திருத்தைய காரணத்தையா போக்கியத்துவம் ஈஸ்வரனுக்கு இருக்கு, ஜீவனுக்கு இருக்கு, அச்சேதனத்துக்கு இருக்கு. நிச்சயமா ஆத்துக்காருக்கு போக்கிய மாட்டாரு. போக்கியத்து ஈஸ்வரனுக்கும் போக்கியத்துவம். பெருமாளை அனுபவிப்போம். பெருமாளுக்கு சிவகங்கை விஜயங்கோள் என்கிறார். விஜயங்கோள் என்றால் அது திருப்பறை பிரான் தான். எம்பெருமானை விதிக்கையாவது கைங்கரியம் செய்வது அப்படிங்கிறார். ஆனா அவரும் போக்கிய பதத்துல வந்துடுறார். அப்போ போக்தா போக்கியம் பிரித்தா எதுவுமே அசாதாரணமா அவரை சொல்லல. அப்படி சொல்லாமன்னா பிரேரித்தாயாக அபி ஜீவே அதி பிரசங்கேன தசாதாரண்யானுபவத்தேகே. அவள் அசாதாரணமா போக்திருத்தமோ போக்கியத்துவமோ பிரேரகத்துவமோ இல்லை. ஏன்னா ஜீவனும் பிரேரணம் பண்றான். ததாச்ச கரம் முக்தா ஸ்ருதி அதிகார பொருவா பரியம் நியச்சதி. இதை வச்சு நீ அதிகார பொருவா பரியம் சொல்றேங்கிறிய அதே ஸ்ருதி பேரே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இத்தியத்ராக ஒண்ணும் இல்லப்பா, இந்த வாக்கியம் மட்டும் தோழிச்சு கொண்டாரு. என்னன்னா சர்வ நியந்திரத்துவம் இது வாக்கியம் துவயேன நான் சொன்ன புரிஞ்சுக்கோ. சர்வ நியந்திரத்துவம் அன்றைக்கே போக்திருத்தம் உண்டாகையால் நியந்திரத்துவம் இல்லாத போக்திருத்தம் எங்க இருக்குன்னு ஆரம்ப போக்தான். நியந்திரத்தோட கூடிய போக்திருத்தம் பெருமாள், நியந்திரத்துவம் இல்லாத போக்திருத்தம் ஜீவாத்மா. பிரேரகத்துவ போக்திருத்தங்கள் 2 அன்றைக்கே கேவல போக்கியத்துவம் அச்சித்து. ஆகையினால இத போக்கியம் சொல்ற காரணம் என்னன்னா இது நியந்திரத்துவம் இல்லை, இதுக்கு
அதனால போக்கியத்துவம் மட்டும் உண்டு. அதனால போக்கியம் என்று சொல்கிறோம். அச்சேதனம்னா என்ன? அச்சேதனமாவது ஞாதிருத்தம் இல்லாத வஸ்து. ஞாதிருத்தம் இல்லாதது அகந்த்வாதிகளும் கூடாதிருக்க ஞான மாத்திரத்துக்கு பிரத்யக்வத்தையும் அஜித்விகார விசேஷத்துக்கு அகமர்த்த போக்திருத்வாதிகளையும் காட்டின பட்சங்கள் சர்வ பிரமாண பிரதிகதங்களா தேசியம் பந்திது மூலத்துல. அதாவது ஞாதிருத்தம் இல்லாத வஸ்து அச்சேதனம். ஞாதிருத்தம் இல்லைன்னா அகந்தம் வர நான் என்ன எதுவுமே இருக்கேன் பற்றி தெரியும். ஆனா ஞாதிருத்தம் இல்லாத அகந்தம் இல்லாத கேவல ஞானமாக இருக்கக்கூடிய நிர்விசேஷ ஞானமான பிரம்மத்துக்கு பிரத்யேகம் உண்டுன்னு அத்வைதிகள். எவ்வளவு விஷயத்த கிரந்தம் சேவிச்சா கொடுத்தார் ஐஷிங்க கூடாசமத்துல நீ வாசிப்படான்னு சொல்லி கொடுத்தார். ஒரு சதசன் வந்து அதே விஷயத்துக்கு திருவிழா வந்தார். சுவாமி திருவிழா வந்தார். அதெல்லாம் இருந்தாலும் அந்த புத்தகம் அடிக்கடி எங்க திருப்பாவதான் உபன்யாசம் மட்டும் கேட்டவங்க. அதனால இப்ப உட்காந்து சேவிச்சா இப்ப என்னது அந்த புத்தகம் இப்போ மடிக்கிச்சா கிழிஞ்சு போகுது. பையன்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையா இந்த புத்தகம் நினைச்சோம். அற்புதமான பல விஷயங்கள் அதுக்கேற்ற வியாக்கியானம். இப்போ அறிவற்றதற்கு தனக்குத்தானே தோன்றும் தன்மையாம் பிரத்யேகத்தையும் நான் என்னும் தன்மையும் சொல்ல ஒண்ணாது. தமிழ்ல சாய்கர் தேசியாசிய பிரகாச கீழே அச்சேதனம்னா இருக்கு. யாத்திரத்துவம் பிரத்யேகம் ரெண்டும் இருக்காது. யாத்திரத்துவம் இருக்காது, பிரத்யேகத்துவம் இருக்கா, அகத்துவம் இருக்கக்கூடாது. ஆனா அத்வைதிகள் ஞான மாத்திரமாய் ஞாதா ஆகாத பிரம்மம் பிரத்யேக என்ற பட்சத்தை வச்சிருக்காரு. அது சர்வ பிரமாண பிரதிகதம். தேசிய நல்ல விளாசம் எல்லா வந்து விருத்தமானது, அது நிற்காது. இப்போ அதுக்கு முடிச்சா தர்மபூத ஞானத்தை பத்தி ஒரு வார்த்தை சேர்க்கணும். தர்மபூத ஞானம்ங்கிறது அச்சேதனமா சேதனமான்னு கேட்கும். இப்ப தர்மபூத ஞானத்துக்கு ஞான ரூபத்தையாரே சித் சப்த வாச்சியத்துவம் உண்டானாலும் அது சித்து தான். ஏன்னா ஞானம் வச்சு அது சித்து. ஆனால் தான் ஒரு ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லாமையாலே அதுக்கு இன்னொரு ஞானம் கிடையாது. குணத்துக்கு மேல குணம் எங்க போறது? அதுக்கு இன்னொரு ஞானம் இல்லை. அதான் அது ஒரு ஞானத்தை ஆசிரிச்சு வரல. அதனால அச்சித்துன்னு அதை சொல்லலாம். ஒத்த அச்சித்து கரெக்ட். அதுக்கு சித் சப்த வாட்சத்துவம் உண்டு. அப்படியே அழகா சாய்ச்சார். இப்படி ஞாத்தித்வாதிகள் இல்லாதவை அத்விதமான சப்த ஸ்பரிச ரூபரசாதி வர்க்கத்துக்கும் சம்யோகாதிபத்தியாலே திரவியமான தர்மஞான தர்மபூத ஞானத்துக்கும் பொதுவாயிருக்க இவையும் அவ்வோ திரவியங்களுக்கு விசேஷங்களாய் கொண்டு நிரூபிதங்களாய் இல்லையாலும் உபயோக விசேஷப்படியாக வந்த விவக்ஷா விசேஷத்தாலும் திரிவித அச்சேதனங்கள் என்று விசேஷித்து எடுத்தது. திரிவித அச்சேதனம் என்ன? ஒரு தர்மபுதிக்கான அச்சேதனம் சொல்லிருங்க. திரிவித அச்சேதனம் என்ன சொல்லுங்க கேட்டான். என்ன சொல்ற சம்பிரதாயத்துல திரிகுட பிரகிருதி அச்சேதனம், காலம் அச்சேதனம், அப்புறம் சுத்த சொத்தம் அச்சேதனம். இப்ப என் தர்மபுதிக்கான சொல்லல. சதுர்வித அச்சேதனம் சொல்லணும். நீ சேதனா திரிவித அச்சேதனம் சொல்லு. திரிவித சேதனம் பற்றி ஆட்சேபையே வந்த முக்தி அடிச்சுக்கோ. திரிவித அச்சேதனம் சொல்றியே நீ இப்ப 4வது அச்சேதனம் வச்சுட்டு இருக்கு. அதையும் சொல்லல. என்னன்னா அது சொல்ற சுவாமி தேசியன். இது சேத்திரத்தில் நம்ம சைத்தன்யம் வந்துடும் கூடாது. ஆனா அதுக்கு தனி சம்பாவனை. அதனால பசுமாடு வாங்கினா கண்ணுக்குட்டியோட தான் வாங்கணும். அதனால தர்மராஜனை ஜெயிச்ச பண்ணி நாங்க உன்னை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு காரணம் சொல்லலாம். சபாபதிவாத அப்ப திரௌபதிகள் அப்பயே மண்புடியனை வச்சு ஆடினு கேட்டான். அதுக்கு கர்ணன் வரைக்கும் பயில் சொல்றேன்னு சொல்றான். அது பாண்டாது அது போட்டோம். திரிவித அச்சித் திரவியங்கள் விவசாயிக்கிறது. திரிவித அச்சித் திரவியங்களாவன திரிகுணமும் காலமும் சுத்த சுத்தமும். சுவாமி வெவ்வேறு புத்தகம் மாதிரி சொல்லிக் கொள்ளப்படுது. சில ஆச்சாரியர்கள் அவங்களோட சொல்றாங்க. அவ்வியர்த்த காலங்களை திரிவித அச்சேதனங்கள் சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்றா சுத்த சுத்தம் அச்சேதனம் அந்த ஈஸ்வர நிறுவனத்தோட சொல்லு. ஈஸ்வர நிரூபணத்திலே சுத்த சத்துவத்தை உபாசிய பிராப்திய விசேஷமாக்கி பெருமாளோட சேர்த்து சொல்ல எழுதிவிட்டார், எழுதிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இதெல்லாம் குழம்ப வேண்டாங்க. நான் முன்னாடியே ஒரு சொல்லிட்டேன். திரிகுணாதி 3 பொதுவாய்
ஜீவ ஈஸ்வரருக்கு இல்லாத தன்மை அத்தியத்வாத்ம. அதே நான் அடையும் திரிகுணங்களால இப்போ புரியல இது மட்டும் பிரிச்சு சொல்றேன். அதனால தேசியம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். திரிகுண காலங்களுக்கு திரிகுணம் காலம் இது ரெண்டுத்துக்கும் சாதாரணமான ஆகாரம் அமிஷசத்வராகித்யம், சுத்த சத்துவம் இல்லாம இருக்குவார். அதுதான் திரிகுணம் காலம். அதே மாதிரி கால சுத்த சத்துவம் நிலைத்து அனுவர்த்தமான ஆகாரம் ரஜஸ்தமோ குணராகித்யம். சத்துவத்துக்கு நான் ஆகாரம் சொல்றேன். இந்த ரஜஸ்தமோ காலம் ரஜஸ்தமோ குணராகி. இப்படி காலத்துக்கும் ஆத்மாதிகளுக்கும் பொதுவான குணத்திரைய ஆகித்யாதிகளும் கண்டுபிடிப்பு நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கலாம். நான் எடுத்து எங்க ஏமாத்தி பிராமணன் ஒருத்தர் சொல்ற ஆத்மா குறிப்பாக. அதே மாதிரி காலத்துல சாட்சிக்கு காலம் மாதிரி மாசத்தோட சொல்லு. அப்ப அதுக்கு சத்துவமே இல்லாத காலம் சத்துவமே சொல்லு. இது முரண்படுறேன்னு கேட்டான். ஆத்மாக்களுக்கும் காலத்துக்கும் பிராமணாதி விபாகமும் சாத்விகாதி விபாகமும் வசந்த ஹேமந்தாதி விபாகம் போல ஔபாதிகம். இது ஒரு கண்டிஷன்ல வந்து உள்ள அவன்கிட்ட கிடையாது. அப்படின்னு தேசி மூலத்தை செய்கிறார். இதுல வந்து ஒரு விஷயம் வருது. அந்த ஜிக்யாசாதிகளத்துல பல விஷயங்கள் இருக்குது. அதாவது திரிகுணமாவது சத்வரஜஸ்தமஸ்துக்கள் என்கிற குணத்ரயத்துக்கு ஆசிரியமான ஒரு கருத்துன்னு சொன்னார். இது தன் குணங்களை கொண்டு பக்தர்களுக்கு ஞான சங்கோஜாதி குணத்தாலே பகவத் சுரூப திரோதனாதிகளை பண்ணும். எவனிக்கா சொல்றேன், இந்த திரிகுணம் பகவத் சுரூப திரோதானத்தை பண்ணும். அத்திரா பகவத் சுரூபத்திராத ஒத்துக்கிறா சப்தவிதான உபத்தி பண்ணி திரோதான உபத்தின்னு எழுதி வச்சு அபகரம் பண்ணி உமாவாயாலே சொல்லி பகவத் சுரூப திரோதானத்தை பிரகதி பண்ணும். அப்ப திரோதான அனுபவத்தை எங்க போய் வைக்கிறதுன்னு கேட்டான். அங்க ஒரு சின்ன லைன் கொடுத்த தேசியம் சுரூபாதிரித்த பிரகாசரகிதமான நிர்விசேஷ வஸ்து திரோகிதம் என்பாருக்கு சொரூபராசாதிகள் வரும். நாங்க சொல்றோம் இதுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா சொரூபத்துக்கு மேல இன்னொரு பிரகாசம் நாம சொரூபாதிரித்தமான பிரகாசமே இல்லாத நிர்விசேஷமான ஒரு வஸ்து மறையதுன்னு சொன்னா நாங்க சொரூப அதிரிக்தமான தர்மஸ்வரூபத்தோட மேற்பட்டதான் தர்மபுரையானு வச்சிருக்கோம். அதெல்லாம் திருவாரானா அதுக்கு வந்து உள்ள இருக்க பத்திரம் சட்டக்கையும் உள்ள பத்திரம் தலைக்கு வந்து தலப்பாக நாங்க ஒரு விஷயம் ஒத்துக்கணும். இன்னொன்று ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நீ ஒத்துக்கிறீங்க அப்படின்னு. இது எங்க இருக்கு? இந்த பரபரப்பகத்துல இந்த ஒரு மூலையில திரிகுண நிரூபணம் பண்ணும்போது ஞாபகமான தேசியர் சொரூப அதிக பிரகாசரகிதமான நிர்விசேஷமாக சொரூபநாசாரிகள் வரும். இதுக்கு சுவாமி ரொம்ப அற்புதமா விகல்பம் பண்ணிக்க அவர் தாக்கிறாங்க. அத்த இதம் தாத்பரியம் இதெல்லாம் கேளுவோம். பிரம்மண திரோதானம் நாம் ஐயே திரோதானம் மூணு தர்மம் பண்றேன். கடாதேவில அனுபன்னஸ்ய உற்பத்தி பிரதிபந்தா திரோதமா அது உற்பத்தி ஆகாத யாருங்கிறார். அது திரோதானம் அப்படின்னு அதை சொல்றாரு. அதை வித்தியமான விநாசகாரம் இருக்கிறது அழிவது இருக்கிற பொருள் அழிவது திரோதானமா எத்வா சூர்யாலோகா தேவஸ்தாதினா தேசாந்தரஸ்தஸ்ய அந்நிய தேசே அசம்பந்த கர்ணரூப ஸ்வரூப சங்கோஜ ஜனகம் வியாபாரா. இல்ல அப்படி சூரியனுடைய வரிசை காமிக்கிற மாதிரி அதுல ஸ்வரூபத்தை சங்கோஜம் பண்ணி காமிக்கிறார். எந்த சொல்றது திரோதானம்? அத்த இதுல முதல் பட்சத்தை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா சொப்பிரகாச ரூபம் பிரம்மனா அனாதிக்கு அனாதி பிரம்மத்தை அனுப்பாதிக்கு அது உற்பத்தி கிடையாது. அதனால கத்தியந்திர நீ 2-3 வருஷம் தான் ஒத்துக்கணும். 2வது 3வது தான் ஒத்துக்கணும். இப்ப ஏன் பிரம்மனா சொரூபநாசி பிரசக்தி அதுல சொரூபநாசி தான் வரும். அதனால நாசாதி ஆகினா சொரூப சங்கோஜம் அடிக்கடி ஏதாவது ஆதி போட்டோம்னா ஆதி இந்த மூலத்துல மத்தியில
பகவத் சொரூப திரோதானாதிகளை பண்ணும். சொரூப திரோதானம் பண்ணும். இன்னும் என்ன பண்ணும்? இந்த ஆதிக்கு என்னத்தை சொல்றது? நம்மளா இருந்தோம்னா அந்த ஆதியை கவனிக்காம போயிடுவோம். ஆனா சுவாமி வியாக்கியானம் பண்றார். ஆதி சப்தத்துல என்ன கிரகிக்கப்படுறது அப்படின்னா, ஆதி நாசாதி நாசாதி இத்தியாதினா சொரூப சங்கோச்சம். சொரூபமே அழிதான், சங்கோச்சமா. அவங்கதான் ஆதிக்கத்துல சப்ரோஜனம் ஆதி. இவன் என்ன பண்றா, எல்லா டயத்துல சொல்லணுங்கிறா, ஒரு கடிகாரமே வைக்க மாட்டேன். நான் கம்ப்யூட்டர் போடுவேன், 3:50 3 மணி நேரம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இதுல சத்துவம் மோட்சோபயுக்தம் அப்படின்னு திருஷ்டாந்தமா சில பிரகதிகளுக்கு சத்துவ குணம் மேலும் மோட்ச அனுபவிக்க வரும்னு சத்துவ குணத்தை பத்தி சொல்றதை சாதிக்கிறார். அதுக்கு ஒரு 11 பேரை உதாரணம் கொடுக்கிறார் சுவாமி. இதற்கு விருத்திர கட்டாக நட்சத்திர பந்து துலாதார விதுர தர்மவியாத சபரி கோபிகா ஜீனா கம்ச ஜன்னு பிரபதிகளும் உதாரணம். அந்த விருத்ராசனம் கதையை அனபாய பிரமையில பாகவதத்துக்கு சொல்றார். ஆனா தேசியாசயத்துல பாகவதத்துக்கு சொல்ற. இது என்ன பெரிய விஷயம் கேட்டார், ஒரு கால சுவாமி இப்படி நினைச்சிருக்கலாம். பாகவத்திலேருந்து சொல்ற பாரதத்திலேருந்து சொல்றதுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதிகாச புராணம் வேதம் சமூகம் அல்பாட்சத்தை கடவுள் அம்பேதிகத்துவ இதிகாசம் சொல்றதுனால இதிகாசத்திலே அந்த புத்தாந்தம் இருந்தா அது எடுக்கிறது ஒரு சக்தி அப்படின்னு நினைச்சிருக்கா. அதுவே ராணிலையும் பாடுபட்டு அது உத்தமர் சுவாமியே சாய்க்கல. நான் தன் புத்தகத்தையும் போடணும். முதல்ல எந்த ஆச்சாரிய விஷயம் இருக்க மாட்டாங்க. நானும் புத்தகம் இருக்கு, இவரோடு சேர்ந்து போகணும் பார்த்தேன். ஆனா இவர் நிறைய சாதிச்சிருக்க, விஸ்தாரமா பண்ணிருக்காரு. அதனால அந்த ஸ்பீடுக்கு வர முடியலன்னு சாதிக்கிறாரு. எனக்கும் வயசாயிருக்கு, ப்ரூவ் பண்ண முடியல. அந்த ஏன் இவர் சாந்தி பெறுவாங்க உத்தாந்த எடுக்கிறார். அந்த நாழியில 40 நிமிடம் முன் போயிட்டு, அதனால இன்னொரு பல அவகாசம் பகவான் கொடுத்தா போதும். அங்க பாடத்துல மூலத்துல நீலா கம்ச ஜன்னு 3 பேர் 8 பேருக்கு நமக்கு கொடுத்தா அத்தனையும் எழுதிட்டு சொல்றாங்க. கொஞ்சம் கூட சோம்பல் போடாம அந்த கூட சொல்லிட்டு எழுதிட்டு தேசிய ஆசைப்படுறாங்க. அந்த நீலா கம்ச ஜன்னு பிரபதிகளுக்கு வந்த இடத்தில் கண்டுகொள்வது மாமுனிச பாடலுக்கு பணம். எனக்கு பிரமாணம் எங்க இருக்கு நீங்க வரிசையை பார்த்தோம். அதே மாதிரி வரிசை விஷயமா பார்த்துக்கோங்க. அதனால பிராக்கெட்ல போட்டு ஒத்துக்கோ சுவாமி பத்தி ஒரு போய் சாதிக்கிறேன். இந்த சுவாமி விடல் அதிகம், அதுக்கும் நீங்க தேடிக்கோக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுல விட்டுறதுக்கு ரொம்ப விஷயம் பாருங்க. அவங்க அவகாசம் இது ஒண்ணும் இது இல்ல. இந்த சத்வரஜ சமோ குணத்தை எல்லாம் ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. ஒரு கேள்வி வரும்போது எங்க ஆழ்வார் சத்துவம் ரேசம் சமத்து சொல்லிவிடாங்க. பிரமாணம் உபய வேதாந்தத்துல அப்படின்னா தேசியம் அவ்வளவு பாடுபடுறாரு. சத்தோபாதை விபாகம் அவரவர் தமதமதி என்கிற பாட்டிலும் சங்கிரகீதம். இந்த குணத்திரை விபாகம் அவரவர் தமதமது அறிவறி வகை அவரவர் இறையவன அடையவர்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடையறின்றாரு. இங்க பிள்ளான் வியாக்கியானத்துல அவரு சத்துவரஜ சமஸ்து சொல்லவே இல்லை. அதுதான் அவர் திருவுள்ளம். ஆனா பின்னாடி வியாக்கியானங்கள் 9ஆம் படியில இல்ல நந்தியின் சாய்க்கல பெரியவாச்சாரிய அவரவர் சத்வாதி குணத்தால் அந்த பிரகி வேதத்தை சொல்லுகிறது. அதே மாதிரி நம்பிக்கை இல்ல தாம் தாமுடைய குணகுணானுகுணமாய் குணம்பே ஆசைப்பார்த்து ஆசையினையா இருப்பாருமா இருக்குகிறே ரஜோ குணம் பிரஜுரா இருப்பாரும் தமோ குணம் பிரஜுரா இருப்பாரும் அளவனான சத்துவத்தை உடையதா இருப்பாருமாயிரே இருப்பது. தேசிய அவ்வளவு பண்ணிட்டார். எங்கிருந்து கொண்டு இந்த சத்துவரஜத்தை ஆழ்வார் வாசகத்துல எங்க படிக்கிறார் பிடிச்சு அது பிரமாணம் ஆழ்வார்த்தை காண்பிக்கிறார். அவரவர் அதனால மகாபிரகார சுவாமியோட பெரிய பிரகார சுவாமி அவரவர் சாட்சிக ராஜித தாமசரான அவ்வோ அதிகாரிகள்னு கேட்டமா சொல்லிட்டார். சாட்சாத் சுவாமி சப்தார்த்தம் அவரவர் அந்த பொருள்கள் தமது சொஸ்வ சம்பந்திகளான அறிவழி அந்தந்த ஞானங்களுடைய எதத்தே சாத்திகா தேவானியாளியே சத்வரஜ சமோ மூலங்களான விஸ்தாரமா போயிட்டார். இதை தேசிய அப்படி கோடு காட்டு போயிட்டார். இந்த சுவாமி நம்ம சம்ஸ்கிருதம் எழுதுற புத்தகத்தை ஆழ்வார் பத்தி கோட் பண்ண என்ன ஆகும்?
அந்த பாசுரத்தில் சமுத்திர ஸ்லோகம். தே தே சுமதே கதே ரகுணம் தாஸ்தான் பஜந்தே சுரான் சர்வேஸ்வர்த்தம் அனீஷயா சரணயோகோ தேகம் கிருஷிதாரா யத்யப்யேவமதாவிதே குஷலாரா சியாஜினம் பூரணே கேதுஸ்தத்ர சமஸ்தமஸ்து இல்லையஷ்விட்டு சக்தி கிரமான ரொம்ப சரளமான ஸ்லோகம் பண்ணிருக்காரு. அதே விராமன் பண்ண ஸ்லோகத்துக்கு கூட வச்சிருக்கேன். அங்க தே தே இதே ஸ்லோகம் அவர் சதுரஜம் சபையை போட்டார். ஏன்னா சாட்சாத் வியாக்கியார் தே தே திரிகுணான் பதா ஸ்வசகனம் சொசோபலப்தே கிரமா தான் தான் சுவாமிகளை இங்கதான் அயந்தி வித்தியாசம். நம்ம காணிப்பாக சுவாமிகிட்ட அயந்தி வராது, அயந்தியே வரணும். ஆனா ஸ்லோகம் தாத்தா பண்ணி விதாபம் பண்ணிருக்காரு. அதை மாத்திடலாம். சுவாமியில தான் சுவாமி டிகிரி போட்டுடலாம். அது சுலபமான காரியம். ஆனா நாம பண்ண முடியாது. இப்போ போட வந்து அப்போ அதோட அனுபவத்தை சரியா புரியாத வயசுல அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் ரொம்ப சரளமா அதை சாய்ச்சிருக்காரு. இப்ப சாட்சியாதி புராண விவாகத்தை பத்தி ஒரு சொல்லி இப்போ இந்த வியாக்கியான எழுதுல அது நேர கேட்டு அவர் வாயா நான் சொல்றேன். அவர் திருவாயா 62 கேள்வி சொல்றேன்னா நல்லவேளை பாக்கி இந்த திருத்தவனார் பையனா பிறந்த ஒரு சாசனத்தினால அந்த 15 வயசுல வித்வானோடு கூட பழகு 62 அவசியம் போட்டு மதுராந்தகத்திலே சுவாமி இருந்தார். மதுராந்தகம் இருந்தார். அப்போ ஐஷிகர் பூர்வாசம் மூக்கூர்ல இருந்தார். அவரே 2 பேரும் ராமலட்சுமி அழகா வந்தாங்க. அதான் சிம்பிளா வந்தா என்ன பண்ண போல கார் கொடுத்த ஒன்று கிடையாது. 2 பேரும் வந்தா அந்த சதஸ்ல 62 கோணம் பார்க்கிறேன். முத்துகோர் சுவாமி இருக்கார், அனந்தாச்சார சுவாமி இருக்கார், அதுக்கப்புறம் நாவல்பாக்கம் கிருஷ்ணதாத்தாச்சார் என்ன சுவாமி திவித்தாப்பனார், டிடி சுவாமி அதெல்லாம் சுவாமி 2 பேர் வந்துக்கிறார். அப்ப இந்த சாத்திகே எழுத்துகள் பேரும் மகாத்மம் அதிகம் ஹரேகே தேஷ்வேவ யோக சம்சித்தா கவிஷ்யத்தி பராமரித்து சாத்விகர் போனா பிரம்மா நல்ல விஷயம் சொல்றாரு. கூடு ஒழுங்கா இருக்கும். சாத்விக காலத்துல சொன்ன விஷயம் ஒத்துக்கலாம், மற்ற காலத்துல ஏத்துக்கப்படாது அப்படின்னு சொல்ல வேண்டியதும் அதான் அன்னைக்கு இவ்வளவு தூரம் அவனுக்கு எதுக்காக கொண்டு வந்தாரு இல்லை விஜய் சுவாமி அதை கொண்டு வந்த நம்ம விசேஷாயத்துக்கு கொண்டு வந்துட்டு இது எங்க இருக்கு இந்த ஸ்லோகம் மாசிய புராணம். அந்த மாசிய புராணத்துல நீங்க தான் சொல்லி ராஜசம் தாமசம் அவன் அதை மட்டும் ஒத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி. மாசியம் கௌரவம் தராலயம் சைவம் சாந்தம் தடைவை ஆக்னேயாரி தாமசாரி போதில இதெல்லாம் மாசிய புராணத்துக்குமே உதாரணம் பண்ணி சொல்றேன். சர்க்காரம் பண்றதுன்னா அந்த கோயில வழக்கேற்றப்படாது, கோயில்காரனையும் வழக்கு போடுறான். ஆச்சரியமா இருக்கு. மாசிய புராண ஸ்லோகத்தையே எதிர்த்து மாசிய புராணம் தாமச புராணம் சொல்றேன். அதை மட்டும் நாம கேட்கலாம். இது என்ன சொல்றது? அதுவே தாமச புராணம் சொல்றேன். இதை மட்டும் அத்தாரிக்கே பிரமாணம் பற்றி சொல்றேன். சுவாமி கேட்டு சின்ன அழகா வச்சாச்சு. ஒருத்த பொய் சொல்லிட்டே இருக்கான். அவன் நான் சொல்றதெல்லாம் போயிட்டான். உடனே பொய் அவன் சொல்றதெல்லாம் போய்கிறான். இன்னும் சொல்ல கேட்க முடியுமா? ஏதோ நல்ல புத்தி வந்து அன்னைக்கு ஒத்துட்டான். அதனால ஏற்றுக்கணும் அழகா சொல்ல. அது புரிஞ்சு அந்த வயசுல அடையிறது. அதையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இது கடைசியில என்ன சுவாமி கிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் கூட சுவாமிக்கு சங்கேதம் கிடையாது. ரொம்ப தைரியம் கொடுது. சங்கேத பீதிரகித சத்ரேஸ்வசக்தா சத்வந்தரையும் அனுதாஸ்ரீ சாஸ்வதி புத்தக பார்த்தா மாமுனிகள் தத்துவத்தின் வியாக்கியானம் பண்றதை பத்தி விசாரிச்சாங்க. தத்துவத்தின் வியாக்கியானம் மாமுனி ஒரு விஷயம் சாதிச்சாரு. அது சரி, அது எப்படின்னு விசாரிக்கிறார். சிவபிரகாசியும் விசாரிக்கிறார். ஒவ்வொரு பாட்சியில நம்புசகேரி அப்படின்னு பத்தி பிரஸ்தாவம் வந்து அது உண்டாகிறார். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சங்கேதம் இல்லாமல் சொல்லும். அது ஒண்ணு இது அது இப்படி சரிப்பட்டு வரல அப்படின்னு அந்த சுவாமி வழக்கமே தனக்கு சரிப்படலாம் சரிப்படல வம்பு ஆரம்பிச்சா உடனே வேண்டாமா அதை பத்தி நன்னா நினைச்சு விட்டு போயிடும். அந்த விஷயம் நான் அனுபவிச்சு பார்த்தேன். இந்த சுவாமியே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கடைசியில தன் ஸ்லோகத்தினால இந்த அதிகாரத்துல சொல்ல வேண்டியது சார். குணத்ரய ரசத்வம் பிரகதிகாரிய வஞ்சி அதித்ய மனேகஸ்திதேன கிரமா ஸ்வயம் து பரவே பதே பதே பஜந்தி சுபயானஜா குருவரஸ்ய கன்யாஜனாஹ. இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயம் குணத்ரயத்தை பத்தி சொல்லிட்டு பிரதிகாரியம் எல்லாம் சொல்லி ஆயிடுது, காலத்தை பத்தி சொல்லி ஆயிடுது. இப்படி எல்லாம் கிரமத்துல தெரிஞ்சுட்டு
பரமபதத்தில் சுத்த சுத்தமான பரமபதத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றா அப்படின்னு அதிகாரத்துக்குள்ள இந்த ஸ்லோகத்தை சுருக்கிட்டார். அது என்ன நானும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். போக்கியம் நிரூபிய கதிதம் கவிதாக்கி கேட்பேன். நான் ஒரு ஸ்லோகங்கள் என்ன சரியா இருக்குமா சொல்லிட்டேன், வழக்க முடியாது. போக்கியம் நிரூபிய கதிதம் கவிதாக்கி கேட்பேன். போகே வச்சோ வில்லோ வனோ நிதானம் போகேஸ்வரீய கவிதாது விஸ்வசித்த போகே நகிதோ பவதா சுபோக்கியம். போக்கியத்தை நிரூபிச்சு தேசிய சாட்சி விஷயத்த போக்கியமான வாக்குகளால் விஜயன் சுவாமி சாய்ச்சார். தன்னுடைய போக்கியமான கவிதைகளால் உலகத்தில் இல்லாததை கவர்ந்த வில்லூர் சுவாமிக்கு அடியன் போக்கியம் பிள்ளைதான், பிள்ளைக்கு போகிறார் போக்கிறான் அடியன் சொன்னேன். இது ஒரு சுபோக்கியமா இருக்கு. அறிவில்லா ஒன்றை அறிவித்த ஆரண அறிவின் வலுவன் தன் சொல். இந்த பாட்டுல தேவகி சீர்மகனார் இல்லையா, என்ன பழவேதி சுவாமி தீவகை மாற்றி அன்றோ தேஜ ஆரணம் பாடியனும் தேவகி சீர்மகனார். தேவகி சீர்மகனார் உள்ள சீர் மட்டும் 7 அர்த்தம் சேகரிப்பார். தேவகி சீர்மகனார் எப்படி சொல்லலாம், எப்படி இருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த விடயத்தை ஆரம்பிச்சு முடிச்சேன். இதுல விட்டது அதனால க்ஷமிச்சுக்கணும். குருமானவருக்கு யதாசக்தி சொன்னதை சரியா சொல்ல பாடுபட்டீங்க, சொல்லாத தலைப்பு சொல்லிட்டேன். ஆயிரம் அறிவில்லா ஒன்றை அறிவில்ல ஆரண அறிவின் வெளிவந்த நான் சொல் குறிப்பொருளும் தேனா திருக்கனி சோலையர் நல்லுரை தேரோடு தந்தேன் தெளிந்து. அபச்சாரங்கள் க்ஷமிச்சு